நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. ஆண்டோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கம்னொன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார்: Those golden palaces, those gorgeous halls, with furniture superfluously fair, those stately courts, those sky-encountering walls, vanish all like vapor in the air. அவர் என்ன சொல்லுகிறார்? தங்கத்தாலான கோட்டைகள், ஆடம்பரமான அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்துச் செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை முட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் பெயர் மரியா. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பொறுத்தமட்டில் விவிலியத்தை சார்ந்து 2 கேள்விகளை நாம் கேட்டு பார்த்தோம். அவர் பெயர் மரியா, யார் இந்த மரியா? இதோ உன் தாய், எதற்காக இவர் என்னுடைய தாய் என்று. அதற்கான பதிலையும் விவிலியத்திலிருந்தே நாம் புரிந்து கொண்டோம், பவுலின் வார்த்தைகளின் வழியாக.
மறைவுடலாகிய திருச்சபை என்னும் திரு அவைக்கு இயேசுவே தலையாக இருக்கின்றார். எனவே தலையாகிய இயேசுவையும் மறைவுடலாகிய திரு அவையையும், அதாவது விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்பிக்கையாளர்களையும் பெற்றெடுக்க கூடியவர் மரியா என்று பவுல் இவ்வாறு மரியா இருவருக்கும் தாயாக இருக்கின்றார் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டுவதோடு நின்று கொள்ளவில்லை. மாறாக அந்த மறை உடலை கட்டி எழுப்பச் சொல்லுகின்றார். எபேசியருக்கு எழுதிய கடிதம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கிறிஸ்துவின் மறை உடலை கட்டி எழுப்புங்கள் என்று பணிக்கின்றார். கிறிஸ்துவின் மறை உடல் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மூவொரு கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் மறை உடலின் அங்கத்தினர். எனவே இந்த அங்கத்தினர் எல்லாம் தொடர்ந்து அவர்களை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மறை உடல் வளர்ச்சி அடையும். அப்பொழுதுதான் மறை உடல் உத்வேகத்துடன் உயிரோட்டத்துடன் இருக்கும், செயல்பாடுகளோடு இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவ்வாறு தலையாகிய இயேசுவின் மறைவுடலாகிய திரு அவை என்னும் திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய தருணங்களில் இரண்டிற்கும் தாயாக இருக்கக்கூடிய மரியாவை மறக்க முடியுமா? நீங்களே பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். எனவேதான் கத்தோலிக்க திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தில் மரியாவை தொடர்ந்து நினைத்துக் கொண்டே வந்திருக்கின்றோம். ஏனென்றால் திரு அவையானது கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த திரு அவை வளர்ச்சி அடையக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் மரியா கடவுள் அவருக்கென்று கொடுத்த நிலையிலிருந்து கண்டு மகிழ்கின்றார். தன் குழந்தைகள் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று. எனவே மரியாவை பற்றிய புதிர் அல்லது மரியாவை குறித்து சிலர் எடுக்கக்கூடிய குதர்க்கம், இதற்கான விளக்கத்தை பவுல் மிக எளிதாக கூறிவிடுகின்றார். உடலை கூறு போடாதீர்கள். தலையை பெற்றெடுக்கக்கூடியவர் ஒரு நபர் என்றும் உடலை பெற்றெடுக்கக்கூடியவர் இன்னொரு நபர் என்றும் கூறு போடாதீர்கள். கபிரியேல் தூதர் வழியாக முதலாவது அழைப்பு, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு வழியாக இரண்டாவது அழைப்பு. இந்த இரண்டு அழைத்தல்களின் வழியாக தலையையும் மறை உடலையும் இணைக்கும் பாலமாக மரியா செயல்படுகின்றார் என்று மிக அழகாக கூறுகின்றார். இணைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மறை உடலின் ஒவ்வொரு உறுப்பும் உயிரோட்டத்தோடு செயல்பட்டு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. இந்த வளர்ச்சியின் பாதையில் உடல் செல்கின்ற பொழுது தாயாகிய மரியாவை நிச்சயமாக அவருடைய குழந்தைகள் சிந்தித்து மகிழ்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது எழக்கூடிய கேள்வி, தாயாக மதித்து சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சரியான புரிதலை அந்த அன்னையின் மீது கொண்டிருக்கின்றார்களா? இதுவும் மிக மிக முக்கியமான கேள்வி. சரியான புரிதலை நாம் கொண்டிருக்கின்றோமா? அல்லது உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய முன்னோர்கள் அடையாளம் காட்டினார்கள் என்பதற்காக நாம் மரியாவின் மீது பக்தி வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோமா? சரியான புரிதல் எது? அதை நாம் கொண்டிருக்கின்றோமா? அதே போன்று இந்த சரியான புரிதலின் வழியாக மரியாவை குறித்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏறெடுக்கக்கூடிய பக்தி வணக்கங்கள் எல்லாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனவா? அல்லது இந்த பக்தி முயற்சி பாதையானது இயேசுவை புறம் தள்ளி மரியாவை நிலைநாட்டக்கூடிய தவறான பாதையாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க நம்முடைய திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மரியாவின் மீது, அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாவின் மீது, அதாவது நமக்காக மீட்பரை பெற்றெடுத்த மரியா மீது நாம் காட்டக்கூடிய அன்பு, பக்தி முயற்சிகள், வணக்கம், இவையெல்லாம் சரியான புரிதலின் அடிப்படையிலும் திரு அவையின் வழிகாட்டுதலிலும் இருக்கின்றனவா? அவ்வாறு இருந்தால் எதற்காக சில கிறிஸ்தவர்கள் இவையெல்லாம் தேவையில்லை என்று கூறுகின்றார்கள்? அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர்
மரியாவை பற்றிய சிந்தனையும் அவரை பற்றிய இறையியல் கருத்துக்களும் மரியியல் கருத்துக்களும் கத்தோலிக்க திரு அவையில் புற்றுநோய் போன்று இருக்கின்றது, பரவி கொண்டிருக்கின்றது என்று ஏளனத்தோடு கூறுகின்றார்கள். புற்றுநோய் என்றால் உடனடியாக அகற்றப்பட வேண்டியது. சில கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் மரியாவின் பக்தி வணக்கத்தை கேள்விக்குறியாக்கி, எதற்காக அவரை நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கூறி, மரியாவை பற்றிய உங்களுடைய நினைத்தலும் பக்தி வணக்கமும் உங்கள் திரு அவையில் புற்றுநோய் போன்று இருக்கின்றது என்று. காரணம் என்ன? ஒருவேளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மரியாவை பற்றி உணர்ச்சி பூர்வமாக மட்டும் புரிந்து கொண்டு தவறான வழியில் மரியாவை தாங்கி பிடிக்கின்றோமா, அல்லது கடவுள் விரும்பிய நிலையில் மரியாவை அவருடைய இடத்தில் வைத்து தாங்கி பிடிக்கின்றோமா என்று நாம் உண்மையிலேயே கேள்வி கேட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனையவர்கள் எதுவும் கூறட்டும், ஆனால் நம் அனைவருடைய மரியாவுக்கான பக்தி முயற்சிகள் சரியானவைகளாக இருக்க வேண்டும். அதில் நாம் நிச்சயமாக முக்கியமான பொறுப்பு வகிக்கின்றோம். பொறுப்பு வகிப்பது மட்டுமல்ல, சரியான கண்ணோட்டத்தில் மரியாவை புரிந்து திரு அவை வழிகாட்டக்கூடிய பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். தவறான திசை திருப்பக்கூடிய பக்தி முயற்சிகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று திரு அவை தொடர்ந்து நம்மை வலியுறுத்துகின்றது. ஏன், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இதை நமக்கு ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றார். திரு அவையின் மரபில் வரக்கூடிய பக்தி முயற்சிகளை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். பக்தி முயற்சிகளை பற்றிய தவறான கருத்துக்களையும் தவறான அணுகுமுறையையும் நீங்கள் அகற்றிவிட வேண்டும் என்று. இதற்காக திரு அவையின் ஆசிரியம், அதாவது மாஜிஸ்டேரியும் என்று லத்தீன் மொழியில் அழைக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான போதனை காலாகாலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. மரியாவை பற்றிய புரிதலையும் மரியாவுக்கான பக்தி வணக்கத்திற்கான வழிமுறைகளையும் தொடர்ந்து திரு அவை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு ஏடுகளின் வழியாக பல்வேறு திருத்தந்தையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பாப்பரசர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவற்றின் அடிப்படையில் நாம் மரியாவை புரிந்து கொள்ள முன்வர வேண்டும். இதை காண்பதற்கு முன்பாக மரியாவின் பக்தி வணக்கத்தை முன்னிறுத்தி சில கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது குற்றச்சாட்டு. கேள்விகள் என்று கூட நாம் கூற முடியாது, குற்றச்சாட்டு என்கின்ற பதம்தான் சரியான சொல்லாக இருக்கும். முதலாவது குற்றச்சாட்டு, விவிலியத்தில் நாம் காணும் மரியாவுக்கும் பக்தி முயற்சிகளில் நாம் காணக்கூடிய மரியாவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. விவிலியத்தில் நாசரேத்தூர் பின்புலத்தில் நாம் காணக்கூடிய மரியா எளிமையான மரியா. கடவுளின் திட்டத்திற்கு தன்னை முழுமையான உண்மையான நம்ப தகுந்த பணியாளராக மாற்றிக்கொண்ட மரியா. இதோ ஆண்டவரின் அடிமை என்று தாழ்ச்சியோடு கடவுளின் திட்டத்தில் பங்கு பெற தயாராக இருக்கின்றேன் என்று கூறிய மரியா. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் எளிமையான மரியா, நாசரேத்தூர் மரியா, விவிலிய மரியா. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போல் எந்த மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் இக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. செய்திகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் புதிய நூலான
ஆயுதமற்றதும் ஆயுதங்களை அகற்றுவதுமானது அமைதி ஒரு கொடை என்ற நூல் அமைதி குறித்த அவரது போதனைகளை உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய முயற்சியாகும் என்று அதன் தொகுப்பாசிரியரான இத்தாலிய பத்திரிகையாளர் அலெசாண்ட்ரோ பான்ஃபி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் ஊடகத்திற்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய பான்ஃபி அவர்கள், நற்செய்தியை அடிப்படையாக கொண்ட திருத்தந்தையின் செய்தியே அதன் உண்மையான வலிமை என்றும் குறிப்பிட்டார். சூழல்கள் மாறுபட்டாலும் திருத்தந்தையின் ஒரே அக்கறை உரையாடலை வளர்ப்பதும் பாலங்களை அமைப்பதும் நண்பர் எதிரி என்ற மனப்பான்மையை தாண்டி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் ஆகும் என்று பான்ஃபி அவர்கள் சுட்டிக்காட்டினார். 2025 மே 8 அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்ற வாழ்த்துடன் தனது திருப்பணியை தொடங்கிய திருத்தந்தை அவர்கள் அமைதியை தனது அனைத்து உரைகள், மறையுரைகள் மற்றும் சந்திப்புகளின் மையக்கருத்தாக கொண்டுள்ளார். இந்த பின்னணியில் வத்திக்கான் பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்நூல் திருத்தந்தையின் அமைதி குறித்த முக்கிய சிந்தனைகளையும் உரைகளையும் ஒரே தொகுப்பாக வழங்குகிறது. திருத்தந்தைக்கு ராணுவ வலிமை இல்லாவிட்டாலும் அவரது அறநெறி சார்ந்த அழைப்பு உலக மனசாட்சியை தோன்றும் ஆற்றல் கொண்டது என்றும் அதுவே உலகத் தலைவர்களையும் சிந்திக்க வைக்கும் சக்தியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்கள் அமைதியை உருவாக்குவதில்லை, மாறாக ஆயுத குறைப்பே நிலையான அமைதியை உருவாக்கும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வத்திக்கான் பதிப்பகம் வெளியிட்டுள்ள ஆயுதமற்றதும் ஆயுதங்களை அகற்றுவதுமானது அமைதி ஒரு கொடை என்ற புதிய நூலின் முன்னுரையில் திருத்தந்தை இவ்வாறு தெரிவித்துள்ளார். அலெக்சாண்ட்ரோ பாஹின்பி அவர்கள் தொகுத்துள்ள இந்நூல் 2025 மே 8 அன்று திருத்தந்தையாக பொறுப்பேற்றதிலிருந்து அமைதி குறித்து அவர் ஆற்றிய உரைகள், மறையுரைகள் மற்றும் சிந்தனைகள் ஒரே தொகுப்பாக வழங்குகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு வழங்கிய முதல் வாழ்த்தான உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நினைவு கூறும் திருத்தந்தை சிலுவையின் துன்பங்களையும் வன்முறையையும் தாங்கி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே உண்மையான அமைதியின் முன்மாதிரி என குறிப்பிடுகிறார். இன்று உலகின் 103க்கும் மேற்பட்ட நாடுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போர்களால் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய துண்டு துண்டாக நடைபெறும் 3ஆம் உலகப் போர் என்ற கருத்தை மீண்டும் நினைவூட்டுகிறார். அமைதி என்பது அரசியல் தலைவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் தனிப்பட்ட பொறுப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். பிறரை தீர்ப்பிடுதல், குற்றம் சாட்டுதல், வெறுப்பை வளர்த்தல் போன்றவற்றிற்கு பதிலாக குடும்பம், பணியிடம், சமூக உறவுகள் ஆகியவற்றில் மன்னிப்பு, புன்னகை, அன்பான வார்த்தை போன்ற சிறிய செயல்களின் வழியே அமைதி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். கத்தோலிக்க சமூக போதனை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது நன்மை ஆகியவற்றில் வேரூன்றிய அறநெறி சார்ந்த முதலீட்டு நடைமுறைகளை பின்பற்றுமாறு கத்தோலிக்க நிறுவனங்களை திரு அவை தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நைரோபியாவில் இடம்பெற்ற கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் 21வது நிறைவிறுதி பேரவையின் தொடக்கத்தில் இவ்வாறு கூறிய திரு அவைத் தலைவர்கள் நைரோபி பிரகடனத்தையும் முன்வைத்தனர். அமெசியாவுடன் இணைந்து லௌதாத்தோ சி இயக்கத்தின் ஆப்பிரிக்க பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்ட கத்தோலிக்கர்களுக்கான அறநெறி சார்ந்த முதலீடு குறித்த திட்டமிடல் கூட்டத்தில் இருந்து இந்த பிரகடனம் உருவானது. ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், நிபுணர்கள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் எந்த ஒரு திரு அவை முதலீடும் அறநெறி ரீதியாக நடுநிலையானது அல்ல என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மனித மாண்பு மற்றும் படைப்பின் பராமரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கள் நிதி சார்ந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு மறை மாவட்டங்கள், துறவு சபைகள், பள்ளிகள் மற்றும் கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த வாரம் உக்ரைன் முழுவதும் இடம்பெற்ற தாக்குதல்களில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் மற்றும் குறைந்தது 50 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் கவலை தெரிவித்துள்ள யூனிசெப் நிறுவனம் குழந்தைகள் மற்றும் மனிதாபிமான கட்டமைப்பு வசதிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜூலை 19 ஞாயிறன்று ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் விலோஹோட்ரோகோவில் உள்ள யூனிசெப் ஒப்பந்தத்தின் கீழ் செயல்பட்டு வந்த ஒரு நிறுவன பொருட்கள் சேமிப்பு கிடங்கு கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த கிடங்கில் மின் உற்பத்தி சாதனங்கள், குடிநீர், நலவாழ்வு பொருட்கள் மற்றும் தண்ணீர் சேமிப்பு தொட்டிகள் உட்பட ஏறத்தாழ 39 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான 1,06,000க்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவி பொருட்கள் இருந்தன. இந்த அத்தியாவசிய பொருட்கள் போர் முனைகளில் வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கவும் வரவிருக்கும் குளிர்காலத்திற்கு அவர்களை தயார்படுத்தவும் வைக்கப்பட்டிருந்தன. கீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வான்வழி தாக்குதல், எச்சரிக்கை ஒலிகள், குண்டு வெடிப்புகள், உயிரிழப்புகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட மற்றொரு தீவிரமான இரவு நேர தாக்குதலின் போது இச்சம்பவம் இடம்பெற்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ்.